எனக்குன்னு மக இருந்ததா கண்டிப்பா கேரா மாதிரி தான் இருந்திருப்பா. நான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணியே ஆகணும். எதுக்குடா ஸ்ட்ராபெரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன்னா அவளுக்கு ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்னு சொன்னாலே அவ முகத்துல ஸ்மைல் வந்துடும். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அவளுக்கு கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவா. நான் தான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். இன்னும் வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, அதையும் நான் செஞ்சு கொடுத்துறேன். சரி, அப்படின்னா நான் ஒரு அசிஸ்டண்டா உனக்கு ஹெல்ப் பண்றேன். இல்ல வேண்டாம். எனக்கு தயவு செஞ்சு எந்த ஹெல்ப்பும் வேண்டாம். உங்களுக்கு அடிபட்டுருச்சு ஞாபகம் இருக்கா? நீங்க முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. நீயாவது சொல்லி உனக்கு புரியவே. நான் சொல்றது எங்க கேக்குறான்? மாமா ப்ளீஸ், நீங்க தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுங்க. எங்களுக்காக வேண்டாம், பட் கியாராக்காக. ஓகே சரி, எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. என்ன ஐடியா? அடுத்த தடவை அவ வரும்போது நான் அவளுக்காக பாப்கார்ன் செய்வேன். அவ என்ன பாப்ஸ்னு கூப்பிடுறால. ஓகே ஓகே गाइस, ஆல் தி பெஸ்ட். மாமா குழந்தைங்க மேல ரொம்ப பாசமா இருக்காருல்ல, அவருக்கும் கியாரா மாதிரி ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்கும்ல. பிரியா போயிட்டாங்க, ஆனா அவங்க மக இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. அவரை இந்த மாதிரி தனியா பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கவனமா இரு, பார்த்து நடந்துக்கோன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீ எங்க கேக்குற? கொதிக்கிற தண்ணியில விழுந்துருவேன்னு சொன்னல, ஆனா நீ கேக்கல. இப்ப பாத்தியா, விழுந்துட்ட. பாவம். ஆக்சுவலி தண்ணி அவ மேல ஊத்தாம இந்த தண்ணியில அவளை தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஐயோ ஓடும்போது தடிக்க விழுந்துட்டான்னு சொல்லிடலாம். சனி, தனு இந்த சுடு தண்ணி எதுக்காக ரூமுக்கு நடுவுல வச்சிருக்க? வீட்டுல சின்ன குழந்தைங்களா இருக்காங்களே, விளையாடும் போது தடுக்க விழுந்துட்டாங்கன்னா எதுக்காக தண்ணி சுடு பண்ற? அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட ரூம்ல நீ என்ன பண்ற? அதுவும் நாக் பண்ணாம வந்திருக்க. இது ஏன் ரூம், எப்ப வேணாலும் நுழையிற பப்ளிக் டாய்லெட் இல்ல. சாரி, அது நான் சன்னியை தேடிட்டு தான் இங்க வந்தேன். தனு இது ரொம்ப அன்சேஃப், இங்க இருந்து இதை எடுத்துறியா ப்ளீஸ்? எது சேஃப் எது சேஃப் இல்லன்னு எனக்கு தெரியும். உன் வேலையை மட்டும் நீ பாரு. ஆனா நான் என்ன சொல்றேன்? ஐ சே லீவ். போகும்போது டோரை லாக் பண்ணிட்டு போ. இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு நான் அப்படி எதுவுமே சொல்லலையே. எனக்கு என்னமோ சரியா படல. இவ எதையோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பா இவளை வாட்ச் பண்ணணும். வீட்ல குழந்தைங்க இருக்காங்க, தடிக்க விழுந்துருவாங்க. என்னோட பிளானே அதுதானே. ஆனா இப்ப இந்த தண்ணியை வச்சு எதுவும் பண்ணக்கூடாது, வேற ஏதாவது யோசிக்கணும். ஏன்னா இப்ப நான் இந்த கொதிக்கிற தண்ணியை வச்சு ஏதாச்சும் பண்ணேன்னா த்ரீஷா எல்லார்கிட்டயும் போய் இந்த கொதிக்கிற தண்ணி ஏ ரூம்ல தான் இருந்துச்சுன்னு சொல்லிடுவா. என்ன பண்ணலாம்? நான் நினைச்ச மாதிரி பழி வாங்கணும், ஆனா என் மேல சந்தேகமும் வரக்கூடாது. இந்த த்ரிஷாவையும் நான் கண்காணிக்கணும். எது எப்படியோ அந்த குட்டி சாத்தம் கியராவுக்கு இன்னைக்கு நான் பாடம் கத்து கொடுத்தே தீருவேன். ஹாய் ஹாய், என்னோட ராக் ஸ்டார் எங்க? ரூம்ல இருக்காரு. நான் அவரை பார்க்க தான் வந்தேன். அவர் எப்படி இருக்காரு? நீயே போய் கேட்டுக்கோ. வா. கியாரா, எப்படி இருக்க? ஹாய் ஆண்டி. அடிக்கடி உங்களை வந்து மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனல, ஆனா நீ வர இவ்ளோ நாள் ஆச்சா? ஆண்டி, எனக்கு டைமே கிடைக்கல. நான் ஸ்டடீஸ்ல ரொம்ப பிஸி ஆயிட்டேன். இவ்ளோ படிச்சு நீ பெரியவளாகி என்ன ஆக போற? நான் என்னோட டாடா மாதிரி ஆக போறேன். ஓ சரி ஆண்டி, நான் வந்து ரொம்ப நேரமா ஆயிடுச்சு. நான் போய் இப்ப சக்ஸ பார்த்தே ஆகணும். ஓகே. அப்புறம் ஆண்டி, நான் என்னோட டாடாக்கு பதிலா சன்னியோட சக்ஸ் மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கு. சோ ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. பை பாய். ஒரு நிமிஷம், நீ எங்க போற? உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் கியாராவை சக்ஸ் கிட்ட கூட்டிட்டு போறேன். வேணாம் சனி, நானே போய் பாத்துக்கறேன். பை ஆண்டி. பாய். பாய். நீ எங்க போற? வந்து இப்படி உட்கார.
பண்ணது கரெக்ட் தானே? எனக்கு தெரியும், ஒருவேளை நீ இங்கே இருந்திருந்தனா நீ இதுதான் பண்ணியிருப்ப. நான் மட்டும் அவங்கள தடுக்காம இருந்திருந்தா அவங்கள விட நீ என்ன தான் அதிகமாக திட்டிருப்ப. ஒருவேளை நீ அவங்கள தடுத்திருந்தனா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு நீ இங்கே இருக்கணும்ல. ஆனால் நீ வேற யார் கூடயே இருக்கிய. நான் இப்போ உன்கிட்ட எதுக்காக பேசுறேன் தெரியுமா? ஏன்னா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். பிரபா என்னை விட்டு போறேன்னு சொல்லப்போ நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நீ என் பக்கத்துல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சேன். ஆனா நீ மட்டும் இருந்திருந்தா இதை நடக்கவே விட்டுருக்க மாட்டேன். எனக்கு உன் மேல கோவம் இருக்கு. இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். என்னோட கோவம் என்ன தெரியுமா? நீ என்னை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல, என் கூட இந்த வீட்டுக்கு வரல, நீ என்ன ஹக் பண்ணவே இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு கோவமா வருது. ஆனா எனக்கு முன்னாடி நீ அவனை ஹக் பண்ணல. அன்னைக்கு அந்த ராபரிக்கு அப்புறமா நான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை தேடி கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் உன்னை தேடினேன். ஒருவேளை நான் உன்னை பார்த்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆனா எப்படியாவது நான் உன்னை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். உன்னை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா நான் உன்னை கண்டுபிடிச்சிருந்தா நீ என் கூட வந்திருக்கியா? இல்ல, நீ என் கூட வந்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்ல. பாத்தியா, நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டு இப்ப நான் அழுதுட்டு இருக்கேன். கண்ணுல இருந்து எத்தனை தடவை கண்ணீர் வருது தெரியுமா? எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கிற ராக் ஸ்டார் அபி இப்போ அழுதுட்டு இருக்கான். And I think I deserve this. இன்னைக்கு நீ என்னை விட்டு தள்ளி இருக்கேனா அதுக்கான காரணமும் நான் மட்டும் தானே. நான் பண்ணதும் தப்பு தான். ஆனா அதுக்காக நீ பண்ணதும் கரெக்ட் கிடையாது. நீயும் தானே. சரி விடு, இதெல்லாம் சொல்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆனா ஒரு விஷயம் சொல்லவா? பேங்க் ராபரி, ராபர்ஸ், கன்ஸ், அங்க எல்லாரும் கத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. நானும் பயந்தேன். எதுக்கு தெரியுமா? உன்னை நினைச்சு. நீ என் பக்கத்திலேயே இருந்த, என் கூடவே இருந்த. ஆனா நீ வேற ஒருத்தனுக்கு சொந்தமாயிட்டன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் படிச்சிட்டேன். இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க? குட். நான் எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டீங்களா? நீ எப்படி இருக்க? என்ன பார்த்தா எப்படி இருக்கு? யாரோட போட்டோவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சீக்ரெட் ஃப்ரெண்டா? பாஸ்ட் ஃப்ரெண்ட். அம்மா என்கிட்ட பாஸ்ட பத்தி அதிகமா யோசிச்சா பிரசன்ட் ஆயிடும்னு என்கிட்ட சொல்லுவாங்க. பாஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட
பிரசன்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கி ஒய்ஃபை ஏமாத்தலன்னு பாக்குறீங்களா? சீட் பண்ணல, சாட் பண்றேன். அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒருவேளை லைஃப் எப்படி இல்லாம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சேன். ஒருவேளை லைஃப் மாறாம இருந்திருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். நான் நினைச்ச மாதிரி எனக்கு ஓஹோ, ஒரு சின்ன பொண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய விஷயத்தைய பேசுவாங்க? என்னால மூச்சு விடவே முடியல. நீங்க சொல்லணும்னு நினைக்கிறத ஒரு பாட்டா பாடி காட்டுங்க, எனக்கு நல்லா புரிஞ்சிடும். Can I see your girlfriend? எதுக்கு? இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகா இருக்காங்களா இல்ல ஒய்ஃப் அழகா இருக்காங்களான்னு பார்க்கணும். ஐ மீன் ஒய்ஃப் கம்பேர் பண்ணா கேர்ள் ஃப்ரெண்ட் அழகா இருக்காங்களா இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட கம்பேர் பண்ணா ஒய்ஃப் அழகா இல்லையா? ஓஹோ, இப்போ யாரு பெரிய பெரிய விஷயம்லாம் பேசிட்டு இருக்கா? இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன். நீ இதை புரிஞ்சுப்பியா? சரி, டைம் இருந்தா இந்த விஷயத்தை நீங்க பாட்டா பாடிடுங்க, எனக்கு புரிஞ்சிடும். அதுக்கு தேவையே இல்லை. ஏன்? ஏன்னா நீ பெரியவளானதும் உன்னோட எல்லா கேள்விக்கான பதிலும் உனக்கே தெரிஞ்சிடும். அந்த போட்டோவை காட்டுங்க. நோ. ஃப்ரெண்ட் கிட்ட முடியாதுன்னு சொல்றீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ல சீக்ரெட் இருக்கலாமா? இப்படிதான் உறவை காப்பாத்துறதா? சன்னி என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டான். இதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். எங்களை பார்த்து கத்துக்கோங்க. மத்தத கத்துப்பேனோ இல்லையோ, ஆனா ஆக்டிங்க மட்டும் நல்லா கத்துப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப காட்டுறீங்களா ப்ளீஸ்? ஓகே. சன்னி அதை மிதிக்காத, கீழே போட்டோ இருக்கு, எடுத்துட்டு வா, நான் அதை பார்க்கணும். நீங்க போட்டோ பார்க்க வந்திருக்கியா இல்ல சக்ஸ் பார்க்க வந்திருக்கியா? சக்ஸ், எதுக்காக நீங்க இப்படி உட்காந்துருக்கீங்க? ரெஸ்ட் எடுங்க. யாரா, நீ இவரை கவனமா பாத்துக்கலாம்ல? நான் உங்களை கவனமா பாத்துக்கவே இல்லையா? நல்லா பாத்துக்கிறேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 2 பெரிய பெரிய டோஸ் கொடுத்தா தெரியுமா? ஐ அம் ஃபைன். இல்ல, அம்மா என்கிட்ட உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. தலை கொஞ்சம் வலிக்குதுடா, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்க என்கிட்ட நான் நல்லா இருக்கேன்னு சொன்னீங்க. நான் நல்லா இருக்கேன் guys. Just chill, okay? நோ சில், நீங்க ரெஸ்ட் எடுங்க. உங்க தலைவலி போக்க என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இவ சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். Fine then. வெயிட், நீங்க என்னோட மடியில படுத்துக்கோங்க. ஏய், நான் ஏதோ சின்ன குழந்தை மாதிரி பண்றீங்க? நான் சின்ன பொண்ணு தான் எனக்கு தெரியும், ஆனா என்னோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப பெருசு. வந்து படுத்துக்கோங்க. இது பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நான் இங்கதான் இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க. கேரா, நான் நான் கம்பெனிக்கு மெயில் பண்ணணுங்கிறதையே மறந்துட்டேன்.
பர்ஃபெக்ட். ரெசிபியை நான் நல்லா ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனா சாக்லேட்டுக்கு நடுவுல கேரமலுக்கு பதிலா நான் மிளகாத்தூளை போட்டுட்டேன். மிளகாத்தூள் கலந்திருக்கிற இந்த சாக்லேட்டை யாராவது சாப்பிட்டா அவங்க வாய் எப்படி எரிய ஆரம்பிக்கும். குழந்தைங்களால இதை தாங்கிக்கவே முடியாது. இது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பண்ணிடலாம். கியரா, சனி, சாக்லேட்டை யார் சாப்பிடுறீங்க? ஆனா ஆளுக்கு ஒண்ணே ஒண்ணுதான் கொடுப்பேன், சரியா? பர்ஃபெக்ட். நான் இன்னைக்கு அவளை சும்மாவே விட மாட்டேன். அவ இன்னைக்கு அழ போறா. ஆனா இந்த ஐடியா கொதிக்கிற தண்ணிய ஊத்துற அளவுக்கு இல்லைனாலும் இதுவும் ஒர்க் அவுட் ஆகும். அது சரி, ஒருவேளை யாராச்சும் என்கிட்ட இந்த சாக்லேட்ல எப்படி மிளகாத்தூள் வந்துச்சுன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? யாராவது மிளகாத்தூள் தொட்டுட்டு சாக்லேட்டை தொட்டு இருக்கலாம், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுவேன். பர்ஃபெக்ட், லெட்ஸ் கோ. சாக்லேட்ஸ் நான் ஒன்று எடுத்துக்கிறேன். எடுக்காதீங்க. எத்தனை சாக்லேட்ஸ் இருக்கு? ஒன்னு கொடுத்தா குறைஞ்சிட மாட்டேன். உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், சரியா? இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். இது சாக்லேட். சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப வெயிட் போட்டுருவீங்க. ஸ்வீட் சாப்பிட்டா நம்ம வெயிட் போடுவோம்ல. ஸ்வீட் சாப்பிடுறதுனால நீ வெயிட் போடலாம், ஆனா எனக்கு ஒன்றும் ஆகாது. என்ன பத்தி யோசிக்காம உங்களை பத்தி யோசிங்க. நான் இந்த சாக்லேட் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சாக்லேட் கிட்ட சாக்லேட் என் பேரு தனு, நான் உன்னை சாப்பிட்டேனா என் வெயிட்ட அதிகமா ஆக்காத, ஏன்னா நான் மிஸ்ஸஸ் இந்தியா ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ சாக்லேட் சாப்பிட்றேன். உங்க ஜோக் முடிஞ்சுதா? இப்ப நான் போகலாமா? சரி போ. ஐயோ, எங்க எங்க காக்ரோச்? எங்க? நீங்க சாக்லேட் சாப்பிட்டீங்களா? காக்ரோச்னு போய் சொல்லிட்டு நான் சாக்லேட் எடுத்து வாயில போட்டுக்கிட்டேன். எரியுது, வாய் எரியுது. சக்கரை வேணும். நீ இந்த சாக்லேட்ல என்ன போட்டிருக்க? இவ்ளோ காரமா இருக்கு. என்ன போட்ட? இத நீ சன்னிக்கு எடுத்துட்டு போறியா? இது சன்னிக்கு எடுத்துட்டு போகலனா இது குழந்தைங்களுக்கே கிடையாது. பெரியா இருக்கு. இதுல எப்படி காரம் வந்ததுன்னா இதுல காரமே கலக்கலையே. இதுல எப்படி மிளகாத்தூள்? ஒரு சாக்லேட் மட்டும்தான் காரமா இருக்கா? இல்ல மத்த சாக்லேட்டும்? யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு கோல்டு நெக்லஸ் கொடுக்கறேன். கோல்டு நெக்லஸா? ஆமா. அப்படின்னா இதுல எல்லாத்துலயுமே காரம் இருக்குல்ல? சரி சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். கோல்டு நெக்லஸ் கொடு. ஜோக்கா? ஜோக் தான். நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்க. அதெல்லாம் ஓகே. நீ எனக்கு எப்போ நெக்லஸ் தருவ? நாளைக்கு. நிஜமாவா? நிஜமா தரேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து தனு இருக்கால, குழந்தைங்களுக்காக சாக்லேட் பண்ணிருக்கா. குழந்தைங்களுக்கா? இது இது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. நாங்க இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? கொடுங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். ஏதாவது சரியில்லைன்னா நான் சரி பண்ணிடுறேன். கொடுங்க. உனக்கு இந்த சாக்லேட்டை கொடுக்கறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. காரமா இருக்கு. நல்ல வேலை போயிட்டா. காரமாவா? இல்ல, சக்கரை நல்லா இருக்கு. எதுவும் காரமா இல்ல. திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? காரமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க.